இந்த சோழ கழுத ஆத்தா மட்டும் என்னோட ஆத்தாவா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். இப்போதான் அம்மா சொன்னாங்க யார் என்ன சொன்னாலும் கண்டுக்கூடாதுன்னு. ஆனால் ஆத்தா எப்பவும் தப்பாக தான் சொல்லுது. இப்போ கூட நான் ஒன்றுமே பண்ணலை, தேவையில்லாமல் என்னை திட்டி தடுத்தி விடுது. அம்மா சொன்னபடி நடந்துக்க நான் ஒன்றும் புத்தர் இல்லை, அழுகியாக தான் வருது. அதனால தான் அவர் புத்தர், நான் போதும் பொண்ணு, நீ காக்கா. ஏன் காக்கா, உன்னை எத்தனை பேர் கருப்பு ராசி இல்லாதவன்னு சொல்லியிருப்பாங்க. உனக்கு பேச தெரிஞ்சா தானே நீ சொல்லுவ. தினமும் நான் போடுறத வந்து சாப்பிட்றல, நான் கஷ்டப்படும் போது நீ எப்பயாவது ஆறுதல் சொல்லியிருக்கியா? ஆத்தா என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அம்மாக்கு என்ன பாப்பா போட்டாலும் அது ஏன் பாப்பா தான். நீ வேணா பாரு. ஏய் போதுமண்ணு, இங்கே வா பாப்பா. என்ன ஆத்தா திட்டினாங்களா? ஆத்தா திட்டினதுக்கு அப்பா சாரி. என்ன ஆத்தாக்கு வயசாயிடுச்சுல்ல, ஏதாச்சும் இப்படி சொல்லிட்டே தான் இருக்கும். நீ காதுலயே வாங்க கூடாது, கண்டுக்காம விட்டுறணும். என்ன சரிப்பா. சரி சரி சரி. அம்மா கூட சொல்லிச்சுப்பா, ஆனா ஆத்தா திடீர்னு திட்டும் போது பயமா இருக்குப்பா. பயப்படாதம்மா, அப்பா இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேம்மா. ஏன் பயப்படுற? ஆத்தா கிட்ட திட்ட வேணாம்னு சொன்னா இன்னும் ஜாஸ்தியா திட்டும். அதனாலதான் அப்பா ஆத்தா கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ ஜாலியா போய் கவிதா கூட விளையாடு. ஓகே? சரிப்பா, போய் விளையாடு. கிஸ்தி கிளை, வானம் பொழிகிறது, பூமி கிழிக்கிறது. ஏது அப்படி இல்லடா, வானம் பொழிகிறது, பூமி கிழிக்கிறது, உனக்கு வட்டி எனக்கு கிஸ்திடா. டேய் அது அப்படி இல்லடா, வானம் பொழிகிறது, பூமி கிழிக்கிறது. மாமனா இல்ல மச்சானா? ரெண்டுத்துல எதுன்னு நீயே முடிவு பண்ணி சொல்லு சீக்கிரம். இல்ல பிபி? என்னடா மறந்துட்டியா? இப்ப பாரு, கிஸ்தி திரை வரி பட்டி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்ற மேதாயா, நீர் பாய்ச்சி நெடுவேல் நிறைய கண்டாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, கல்விவாழ் ஒருவருக்கு கஞ்சல் களை சுமதாயா, அங்கே கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா, அதற்கு நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, சரியா? சூப்பர் பிபி. கலக்கிட்ட பிபி. ரமேஷ பாத்தியா? வாயை பொளந்துக்கிட்டு உன்னை பார்த்துட்டு இருந்தான். இதெல்லாம் எப்படி பிபி? இந்த படத்துக்கு அம்மா 2 முறை கூட்டிட்டு போயிருக்காங்க, அதான். நாளைக்கு சுதந்திர தின விழாவுக்கு வர சொல்லி வீட்ல சொல்லிப்புட்டேன். அப்பா அம்மா 2 பேருமே வரேன்னு சொன்னாங்க, தெரியுமா? நானும் வீட்ல சொன்னேன், ஆத்தாவை தவிர 3 பேர் வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி கலை, ஸ்கூலுக்கு நாளைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வர போற? தீபாவளிக்கு எடுத்த பிங்க் கலர் பாவாடை சட்டை. இப்போ நானும் பிங்கே வரேன், 2 பேரும் சேர்ந்து கலக்கலாம். சரி பாய். பாய்.
கலையம்மா கிணமும் இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. ஸ்ருதி புஷ்டி ஸ்ருதி திருவே மகாராத்ரி மகாமாயே நாராயணி நமோஸ்துதே. இது காக்கா வேலையா தான் இருக்கும். கரகம் இப்பதான் குளிச்சுட்டு வந்த, மறுபடியும் குளிக்கணும். 3 தடவை குளிக்கணும். பொங்கலியாக்கா பேச்சு போட்டி முதல் பரிசு போதும் பொண்ணு. ஏய் பாப்பா வாழ்த்துக்கள். ஓடு 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 போய் பிரைஸ் வாங்கிட்டு வா. சூப்பர் பேபி. வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய கப்பு வாங்கணும் என்ன? கட்டுரை போட்டி முதல் பரிசு போதும் பொண்ணு. போ போ போ. கண்ணு கொஞ்சம் நில்லு கண்ணு. பாட்டு போட்டி முதல் பரிசு போதும் பொண்ணு. என்ன கனவு காண்ற? கைய கால ஆட்டுற, சிரிக்கிற. ஏய் எழுந்துரி. போமா. பாட்டு போட்டி இருக்குல்ல, சீக்கிரம் போய் தலை குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு. எழுந்துரு. அவையாரே இங்க வா. அப்பா கம்பை இந்த கையில பிடிச்சுக்கோ. சரிப்பா. ஓலைச்சுவடி இப்படி பிடி. இப்படி பிடி கவிதா. அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி ஓலைச்சுவடி தான் வச்சிருந்தாங்க. இதுல தான் எழுதுவாங்க. இது கம்பீரமா பிடி. என்ன பேசணும் ஞாபகம் இருக்கா? அப்பா என்னம்மா? பாட்டு போட்டி இருக்குப்பா. நீங்க அம்மா கவிதா தான் வரணும். ஐயோ அப்பாக்கு ஸ்கூல்ல சுதந்திர தினம் ஃபங்க்ஷன் இருக்கு. குடியேற்றமே வர முடியாதே. வேணா அம்மா கூட்டு போறியா? சாரி. குட் கேர்ள் குட் கேர்ள். ஏய் ஏய் நல்லா குனிஞ்சு பிராக்டிஸ் பண்ணு. அப்பதான் நல்லா வரும். கவிதா உங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல உன்னோட போட்டி முடிஞ்சிருச்சுன்னா என்னோட ஸ்கூலுக்கு வரியா? சான்றோர்கள் சபையில் நான் உரையாட இருப்பதால் சிறுவர்கள் நிகழ்ச்சிக்கு என்னால் வர இயலாது. நான் பாட்டு போட்டியில கலந்திருக்கேன்டி. 6வது சினம் அறியாத சிறுமியானி உன்னா. ஏய் ஆள விடு. பாட்டெல்லாம் கேட்க முடியாது. ஏய் என் மேக்கப் கலந்துற போது விழுறி. ஏய் போடி பீப்பி. ஆத்தா இவள பாரு ஆத்தா, இவன் அடிக்க வரா. என்ன கிண்டல் பண்ணா அடிக்க தான் செய்வேன். மண்ணு விளக்கு நான் தான் பொண்ணு விளக்கு பொண்ணு விளக்குன்னு கூப்பாடு போட்டா அது பொண்ணு ஆயிடுமா? அது மண்ணு தாண்டி. அதுவும் நீ கேலி பண்ற மாதிரி இருக்கிறதுனாலதான் அவ உன்னை கேலி பண்றா. நீ இருக்கிற இருப்புக்கு உனக்கு ஒரு பாட்டு போட்டி வேற. குளிக்க போலாமா?
பழிப்பன பகரேல் பிழைப்பட சொல்லேல். அப்பா, பிழைப்பட சொல்லேல்னா என்னதுப்பா? அதுவாமா, இங்க வா சொல்றேன். நம்ம அடுத்தவங்க மனசு நோங்குற மாதிரி எதுவும் பேசக்கூடாதுன்னு அவையார் அப்பவே சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிடுவா. பழிப்பன என்னென்னமோ பகரேல் படிச்சிருக்கான். பிழைப்பட சொல்லேல். பழிப்பன என்னடி சிரிக்கிற? இல்லம்மா, கவிதாவை அவையார் கிட்ட போட சொன்னா ஆத்தா பெல்லியம்மா கிட்ட போட்டுருக்கா. பாட்டு போட்டியில் அடுத்தது பிரியதர்ஷினி. பாலும் பனித்தேனும் பாலும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கே நான் தருவேன் கோலம் செய் குந்த தமிழ் முகத்தே துல்மணியே நீ அணைக்க சங்க தமிழ் மூன்றும் தான் நானா என்னடி அம்மா அப்பா? செல்வியத்தை இங்க உட்காருங்க. பாருங்களே, 2 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ். உங்களை பத்தியும் போதும் பொண்ணை பத்தியும் தான் கலை எப்பயும் வீட்டுல பேசிட்டே இருப்பா. இவ மட்டும் என்னவா, இன்னைக்கு நீங்க வரீங்கன்னு நச்செடுத்துட்டா. சரஸ்வதி நமஸ்துப்யம் பரதே காமரூபிணி வித்யாலம்பம் பரிஷாமி சித்தே பவ வீஷலா. நன்றி. நல்லா பண்ணல. இப்பொழுது பாட்டு போட்டியில் அடுத்ததாக போதும் பொண்ணு. பொண்ணு நல்லா பாடு. போதும் பொண்ணு நல்லா பாடணும். சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றதே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றதே நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் கரிய நிறம் தோன்றுதே நந்தலாலா எந்தன். கரிய நிறம் தோன்றுதே நந்தலாலா.
நல்லா பண்ணு பிபி. தேங்க்ஸ் கலை. அடுத்ததாக வீரபாண்டிய கட்டபொம்மனின் ஒரு சிறு பகுதி நாடகமாக உங்கள் கண் முன்னே. ஏய் கலை வா போலாம். வரேன். எங்க போறீங்க? இதோ ஒரு நிமிஷமா வந்துடுறோம். ஏய், எங்க போறாங்க? நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ? நீ ஏகப்பட்ட குற்றங்களை செய்திருக்கிறாய். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம். நீ கற்றுக் கொடுக்க நினைப்பது அறிவினம். கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் ஏற்றாயா? நீர் பாய்ச்சி நெடுவேல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கலைநிவால் உழவருக்கு கஞ்சிக்கலையும் சுமந்தாயா? அங்கே கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? மாமனா மச்சானா மானங்கெட்டவனே. இது எல்லாத்தையும் சொல்லிடுவோம் சரியா? அப்படி எல்லாமே ஒரு வார்த்தையா கரெக்டா சத்தமா சொல்லணும். செந்தில் இந்தா உன் ட்ரெஸ். ஏய் தேங்க்ஸ் கலை, இதை தான் தேடிட்டு இருந்தேன். ஏய் ஃபங்க்ஷன் முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆகுது. என்னடா ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் படிச்சிட்டே இல்ல. பிபி ஒரு நிமிஷம். யார் பண்ணா? தேங்க்ஸ் பிபி. நீ மட்டும் இல்லனா என்னால பேசி இருக்கவே முடியாது. அடுத்ததாக வீரபாண்டிய கட்டபொம்மனின் ஒரு சிறு பகுதி நாடகமாக உங்கள் கண் முன்னே. நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ? நீ ஏகப்பட்ட குற்றங்களை செய்திருக்கிறாய். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம். நீ கற்றுக் கொடுக்க நினைப்பது அறிவினம். கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் ஏற்றாயா? நீர் பாய்ச்சி நெடுவேல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கலைநிவால் உழவருக்கு கஞ்சிக்கலையும் சுமந்தாயா? அங்கே கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? மாமனா மச்சானா மானங்கெட்டவனே. சாரி பிபி, நான் உன்னை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டேன். இனிமே கிண்டல் பண்ணவே மாட்டேன். கட்டபொம்மை இங்கிலீஷ் பேசக்கூடாது, அப்புறம் அழவும் கூடாது சரியா? கலை வா போலாம். நீ வா. ஏய், எங்க போனீங்க? இல்லம்மா சும்மா போனோம். அங்கே என் ஃப்ரெண்டு நடிச்சா அதான். அடுத்ததாக பரிசளிப்பு விழா. நடைபெற்ற நாடக போட்டியில் முதல் பரிசு கட்டபொம்மனாக நடித்த ஸ்ரீராம். பாட்டு போட்டியில் 2ஆம் பரிசு போதும் பொண்ணு. பாப்பா எனக்கு வயசு கிடைச்சிருக்கு. நியாயமா பார்த்தா இந்த கப்பு உனக்கு தான் சேரணும். நீ தானே பேசுன, நீயே வச்சுக்கோ. நான் வேணா உனக்காக இந்த மூடியை மட்டும் எடுத்துக்கிறேன் சரி? வாழ்த்துக்கள் ஜாக்சன் துரை. தேங்க்ஸ் கட்டபொம்மா, நான் வரேன். ஏ கவிதா பிபி இங்க பாத்தியா? நான் தான் பாட்டு போட்டியில செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன். 2 பேர் தான் கலந்துக்கிட்டீங்களா? என்ன? சரி காமி பார்க்கலாம். காட்ட மாட்டேன்ப்பா. நான் காலையில கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டப்பவும் வரமாட்டேன்னு சொன்னேன்ல, இப்ப காட்ட மாட்டேன். அப்பா வந்தாலும் இதை பார்க்க விட மாட்டேன். ஏன்னா அவருக்கு என்னோட அவர் ஸ்கூல் தானே ரொம்ப முக்கியம். அம்மா மட்டும் தான் இதை தொடலாம். பெரிய பரிசு வச்சுக்கோ. யார் கேட்டா? ஆத்தா பாராத்த பிபிய பரிசு காட்ட சொன்னா காட்ட மாட்டீங்களா? அப்படியா? போதும் பொண்ணு, போதும் பொண்ணு, நீ இப்ப இங்க வர போறியா இல்லையா? நீ வரல, நான் இப்ப அங்க வருவேன்.
என்னடி என்னமோ பிரைஸ் வாங்கியிருக்கேன் இவகிட்ட காட்ட மாட்டேங்கிறியா? போய் எடுத்து கொண்டாந்து காட்டு. இல்ல அத்தா, காலையில பேச சொல்லல, பிரைஸ கொண்டாந்து காட்டுன்னு இல்ல சொல்ல. அத்தா, காலையில அவளை போட்டி பார்க்க கூப்பிட்டேன், அவ தான் வரமாட்டேன்னு சொன்னா. அடி போடி, 1.5 நான் பிரைஸ வாங்கிட்டு வந்து பந்தா வேற காட்டுறியாக்கு? ஏண்டி உன் ஆத்தா கறி இதெல்லாம் சொல்லுன்னு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தாளா? இப்ப ஏன் தலைய உருட்டுறீங்க? நான் ஒன்னும் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வரல, நான் சொல்லவும் மாட்டேன். அடடா, அதுதான் தெரியுதே. ஏய் போதும் பொண்ணு. ஆமா, நீ பாட்டு பாடிதான் பரிசு வாங்கினியா இல்ல கடத்தெருவுல காசு கொடுத்து பரிசு வாங்கினியா? அது தெரிஞ்சிட போகுதுன்னு தானே நீ அதை காட்ட மாட்டேங்கிற. இல்லாதா? என்னடி இல்லாதான் நொல்லாத்தான்னு? விளக்க வந்து கட்டைக்கு பட்டு கொஞ்சம் கட்டின மாதிரி. ஆமா, எவண்டி உனக்கு இந்த பரிசை கொடுத்தான்? உன் உயரத்தையும் மூஞ்சியையும் பார்த்துமா? அத்தை, உங்களுக்கு புண்ணியமா போகுது. உங்க பிரச்சனை எல்லாம் ஏன் அவ மேல காட்டுறீங்க? பாவம், வளர வேண்டியவன் கருகிட போற. அது வளரவே இல்லையே, கருகித்தானே இருக்கு. இது உயரமா கலராவா இருக்கு? என்னமோ உலக அழகிய பெத்த மாதிரி பேச வந்துட்டான். போ போ, போடி போ. நல்லா அவளை தட்டி சமாதானப்படுத்துற மாதிரி படுத்தி உன் ஆத்தா பொல்லாதவன்னு ஓதி விடு. அம்மாவும் பொண்ணும் நல்லாதான் நாடகம் ஆடுறீங்கடி. பாத்துக்கிறேன். பரிசு வாங்கிட்டேன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா அது கொஞ்ச நேரம் கூட நினைக்கல. ஏன் தான் இந்த ஆண்டவன் நம்மளை இப்படி அழ வைக்கிறான்னு தெரியல. நீ அழாதம்மா. நீ சந்தோஷமா இருந்தா தானே தம்பி பாப்பாவும் சந்தோஷமா இருப்பான்னு டாக்டர் அத்தை சொன்னாங்கல்ல. என்னாலதான் நீ அழுறேன்னு தெரிஞ்சா தம்பி என் மேல கோச்சுப்பால. தம்பி உன் மேல கோவப்பட மாட்டாமா. அக்காவை அழ வைக்கிறாங்களேன்னு உன் மேல பரிதாபம் தான் படுவான். பொண்ணு வம்புக்கு எடுத்து அம்மாவை அழ வைக்கிறாங்களேன்னு ஆத்தா மேலதான் கோவப்படுவான். நிஜமாவாமா? சத்தியமா. அப்போ ஓகேம்மா, நல்லா மாட்டட்டும். சும்மா சும்மா நம்ம கிட்டே வம்பு இருக்குது. தம்பி வந்து ஒரு கை பார்க்கட்டும். பொண்ணு, ஆத்தா ஏதாவது சொன்னா நீ கோவப்படக்கூடாது, சரியா? என்ன ஏதாவது சொன்னா வச்ச பரவாயில்லம்மா, நான் பொறுத்துக்கிறேன். உன்னை பத்தி தப்பா பேசுதுப்பா, அதாம்மா என்னால தாங்கவே முடியல. உன் ஆத்தாக்காரி சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தாளா, பிரைஸ் கடையில வாங்கி கொடுத்தாளா சொல்லிக்கிட்டே இருக்கம்மா, அதாம்மா என்னால தாங்க முடியல. எனக்கு அந்த பிரைஸை விட இந்த உலகத்துல நீதாம்மா ரொம்ப முக்கியம்.
இந்த பாரு கவிதா, வெளியில மத்தவங்க முன்னாடி என் அக்கான்னு கூப்பிடாத. போதும் பொண்ணுன்னு பேர் சொல்லியே கூப்பிடு. ஏன்க்கா? கூப்பிடுனா கூப்பிடு, அப்படிதான். எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் உன்னோட உயரமா இருக்கேன், அதனால நான் மத்தவங்க முன்னாடி உன்னை அக்கான்னு கூப்பிட்டா உன் தங்கச்சி மட்டும் எப்படி உயரமா இருக்கான்னு கேலி பண்ணுவாங்க, அதானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அம்மா, தங்கச்சிக்கு மட்டும் பால் ஸ்பெஷலாக தரியா? அவ மட்டும் வளர்ந்துக்கிட்டே போறேன், நான் அப்படியே குட்டு கத்திரிக்காயாவே இருக்கேன். பாலை நானா தயார் பண்றேன், மாடு தானே தருது. உனக்கு தெரியணும்னா போய் மாட்டை கேளு. நல்ல ஜோக்கு, ஆனா சிரிப்பு தான் வரல. உன் பொண்ணுக்கிட்ட சொல்லி வை, என்னை அடிக்கடி கிண்டல் பண்ண வேணான்னு. அப்போ நீ யாருடி? பொண்ணு, போதும் பொண்ணு. நான் ஒரு தடவை சொன்னா 1000 தடவை சொன்ன மாதிரி. பட்டா அதான் ஒன்றும் வேலைக்காவலையே. அப்புறம் ஏன் தினமும் தொங்கி தொங்கி இந்த இடத்த தேய வைக்கிற? எங்க அப்பா பாவம் தானே. பொடி கருவாச்சி, பொடி பட்டரு. ஆத்தா பாராட்டா பிரியா. காலங்காத்தால எந்திரிச்சு கிறுக்கச்சி மாதிரி அங்கே எங்கே ஓடிக்கிட்டு இருக்கிற? கொரகொடம் கூத்தாடுமா? கொரகொடம் கொரகொடம் ஓடி. கரகம் கரகம். இந்தாங்கடி பால் வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க. நீ பச்சை கலர் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அம்மா பின்னாடி ஒளிஞ்சிருந்தாலும் சரி, நான் கண்டுபிடிச்சிருவேன். என்கிட்டயும் ஆட்டம் காட்டுறியா? இப்ப பாரு. அங்க ஒளிஞ்சிருக்கா? அம்மா பாருமா, பிபி என் கிளாஸ்ல இருக்க பாலை குடிச்சிட்டா. கிளாஸ்ல உன் பேர் எழுதியிருக்கா இல்ல பால் எழுதியிருக்கா? இல்லையே. அப்புறம் அம்மா இவள பாருமா. மாமா துபாயில இருந்து என்ன வாங்கி அனுப்பிச்சாரு? ஏனுங்க வாங்க. வணக்கம். நேரம் ஆகுது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் பொருளை சீக்கிரம் முடிஞ்சிரும், போயிடலாம். ஏய் கவிதா, அம்மா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? ஆமா, அம்மா அழகா இருக்கிறதுனால தான் நானும் அழகா இருக்கேன். பெரிய அழகுராணி நினைப்பு, ஆனா உண்மையிலே அம்மா தான் அழகுராணி, நீ அழுக்குராணி. கொட்டினா போதும் பொண்ணு கவிதா ரெண்டையும் வம்பு கிழித்து அடிச்சு துரத்தி துரத்தி இந்த ஊட்டையே ரெண்டாக்குற அளவுக்கு உனக்கு ஒரு மவன் தான் பிறக்க போறான். ஒன்றரை முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது. டாக்டர் அத்தை என்னன்னா மிஷின் எல்லாம் வச்சு பார்த்து கூட என்ன பாப்பான்னு தெரியலன்னாங்க. இந்த அத்தை என்னடானா முகத்தை பார்த்தாலே தம்பி பாப்பா தான் தெரியுதுன்றாங்க. அத்தை என்ன அவ்வளோ பெரிய டாக்டரா? அதுவும் பார்த்தியா அது கேட்ட என்னத்த நம்ம தம்பி வந்து நம்மளே அடிக்கணுமா? அத்தை ஒன்றும் அவ்வளோ பெரிய டாக்டர் இல்லை, டக்கரு. அப்பா டக்கரு. தோத்துட்டான் அதான்.
வளையல் துபாயில இருந்து வந்ததாம்மா. பார்த்து பார்த்து. ஏண்டி எத்தனை வளகாப்பு? எங்க அம்மா பையன் பிறக்கிற வரைக்கும் வளகாப்ப விடாது. தம்பி பாயசத்துக்கு முத்திரையின் கீழே வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. போதும் கிண்டல். அண்ணி உங்களுக்கு பாருங்க, நிச்சயமா பையன் தான் பிறக்க போறான். சரி அத்தையை கேலி பண்றியே, முடிஞ்சா நீ என்ன பாப்பான்னு சொல்லி பாப்போம். இந்த 2 விரல உனத்தோடு ஆ நான் நினச்சதுதான் நீயும் தொட்டிருக்க. என்ன பாப்பா பேபி? முதல்ல என்னை கிண்டல் பண்ண மாட்டான்னு சத்தியம் பண்ணு. அப்படியா? அசத்தியம். சாமி சத்தியமா? சாமி சத்தியமா. அப்பனா நம்ம 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி அம்மாக்கு தம்பி பப்பா தான் வரப்போகுது. அதை தாண்டி அத்தனை பேரும் சொல்றாங்க கருவாச்சி. இப்பதானே என்னை கிண்டல் பண்ண மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணேன். சாமி உன்னை கண்ணை குத்தம் பாரு. நான் சத்தியம் சொல்லையே, அசத்தியம் தானே சொன்னேன். நல்லா ஏமாந்தியா? பாருமா அந்த கவிதை என்ன கருவாச்சுன்றா. இங்க வந்து தொல்லை பண்ணாத, போய் விளையாடு. அப்பா அம்மா, நானும் மத்தவங்க மாதிரி உனக்கு அரிசி போட்டு பொட்டு வச்சு வளையல் போடவா? உனக்கு இப்பவே பெரிய மனுஷி ஆகணும்னு ஆசை வந்துருச்சா? சரி பண்ணு. தோசி கையால அரிசி போட்டா அப்புறம் மொத்தமும் விளங்காம போயிடும். போ வந்துட்டான். அரிசி போடுறான், பருப்பு போடுறேன். ஏன் பிறக்கிறதும் ஒன்ன மாதிரியே பிறக்கணும்னு ஆசையா? ஏமா என்னம்மா இது? அவ சின்ன பொண்ணுமா, ஏதோ ஆசையில போட வந்தா, அதுக்கு போய் இப்படி வெனக்காரியா இருக்கிறவ எதுக்குடா விளையாடணும்? இவ என் வீட்டுக்கார தின்ன துக்கமே இன்னும் போவல. பசி அடங்காம இன்னும் சுத்துறா பாத்தியா? அம்மா, குழந்தை பிள்ளையெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காதீங்க. போதும் பொண்ணே, நீ வாமா. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணும் குழந்தை இல்ல, இது ஒரு குட்டி பிசாசு. என்ற வீட்டுக்கார கொண்ட கொலகாரி. யாரு என்ன சொன்னாலும் சரி, என் வயித்துல எரியிற நெருப்பு அடங்கவே அடங்காது. ஏய் பார்வதி, என்ன அவசகனமா நடந்துட்டு இருக்க? உங்க அம்மா பண்ணது பேசுனது எதுவும் உங்களுக்கு அபசகுணமா தெரியல. நான் நின்னா குத்தம், நடந்தா குத்தம். சத்தத்தை குறை, எல்லாரும் வந்திருக்காங்க. நம்மளுக்கு பிள்ளையா பிறந்ததே பாவம் நினைக்கிற அளவுக்கு நாசக்கேடாக்குறீங்க. பாவம்
அவங்கள மட்டும் இல்லைங்க, நம்மளையும் சும்மா விடாது. ஏய் பார்வதி, சொன்னா கேளு. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த சித்திரவதையை இவங்க அனுபவிக்கிறத விட ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்துருங்க. அங்கேயே அது அவன் நிம்மதியா இருப்பான். ஓஹோ, அப்ப நான் தான் கொடுமைக்காரியா? ஏண்டி, இவ்வளவு காலம் நல்லா வாழ்ந்த என்ற புருஷன் அந்த பொண்ணு பிறந்த உடனே இறந்து போயிட்டாரு. அந்த ஜோசிய சொன்னா இந்த குழந்தை பிறந்தா கண்டம் இருக்குன்னு. அதெல்லாம் பொய்யா? பொய்தான். காசுக்காக கண்டவன் கண்டத்தை சொல்லுவான், அதை நம்பிக்கிட்டு. பார்வதி, அத்தை, நம்ம வாழ்ந்து முடிஞ்சவங்க, வாழ போறவ, நசுக்கிடாதீங்க. ஆரிச்சாமி, பாத்தியாடா உன் பொண்டாட்டி சொன்னத? இவ்வளவு சொந்தக்காரங்க முன்னால வச்சு என்ன அவமானப்படுத்தணும்னு காத்து கடந்திருக்காடா. இப்படி பேசுற பேச்சுக்கு பதிலா செருப்பால 4 போடு போட்டிருக்கலாண்டி. நீங்க பேசினதெல்லாம் பேச்சு இல்ல, நான் பேசினதுதான் கணக்கா? பார்வதி, இப்ப நீ நிறுத்த போறியா இல்லையா? வயசு வித்தியாசம் பார்க்காம எதிர்த்து பேசிட்டு இருக்க? இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்துட்டேங்க, இனிமே என்னால சும்மா இருக்க முடியாது. அவளை எதுவும் சொல்ல வேணான்னு அவங்களுக்கு சொல்லி வைங்க. போதுண்டா ஆரிச்சாமி, பெத்த வயிறு ரொம்ப குளிர்ந்து போச்சு. நீ உன் பொண்ணை கொண்டு போய் எங்கேயும் விட வேண்டாம், என்ன கொண்டு போய் காசியில தள்ளி விட்டுரு. ஆனா அத போனமா நான் அங்கேயே செத்து போயிடுறேன். ஏம்மா இப்படி பேசுற? தம்பி, என்னதான் நம்ம அம்மா தப்பு பண்ணியிருந்தாலும் ஒன்றரை பொண்டாட்டி அப்படி பேசிருக்க கூடாதுல்ல. வயசுல பெரியவங்கிற மரியாதை கூட இல்லாம. மா, நீ வேணா என் கூட வந்துடுமா? வேணாம் தனபாக்கியம், எனக்கு எங்கேயும் வர பிடிக்கல. நான் மக வீட்டுல இருந்து சோறு தின்றேன்னு வரவன் போறவனுங்கெல்லாம் என்ன அசிங்கப்படுத்துவானுங்க. கேராகும், இவ்வளவு வயசுக்கு அப்புறம் இந்த அசிங்கம் எல்லாம் எனக்கு தேவையா? நாக்க புடுங்கிட்டு சாவலாம் போல இருக்கு. இருமா பார்வதி, 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 அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. நான் எங்க மன்னிப்பு கேட்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஓ, அப்ப நான் தான் தப்பு பண்ணிருக்கனா? உன் பொண்டாட்டிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறப்பா. ஆத்தா, உன் காலை காட்டு. பார்வதி, நான் கடைசியா கேக்குறேன், அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா? கேக்குறேங்க, கண்டிப்பா கேக்குறேன். அத்தை, என்ன மன்னிச்சிருங்க, இனி எதுவும் சொல்லல. செருப்பால அடிச்சிட்டு கருப்பட்டிய கையில கொடுக்கற. ஆனா ஒண்ணு, இனிமே போதும் பொண்ண பார்த்தா நான் பேசத்தான் செய்வேன். அதை எதிர்த்து யாரு கேள்வி கேட்டாலும் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. ஊரு பேரு தெரியாத ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்து உயிரை விட்டுருவேன். ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னடி, நான் ஏதோ என்னோட ஆத்தாமையினால அப்படி பேசுறேன். எல்லாரும் திட்டம் போட்டு இன்னைக்கு நிக்க வச்சு என்ன அவமானப்படுத்துறீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா, இனிமே உங்க இஷ்டம் போல இரு. உன்னை யாரும் எதுவும் சொல்லாதபடி நான் பாத்துக்கிறேன், போதுமா? டேய், பேச வேண்டியவ பேசாம நிக்கிறா, நீ தான் பேசுற. ஆமா அத்தை, நீங்க எங்கேயும் போக வேணாம், நான் உங்களை ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், போதுமா? போட்டோ எடுக்கலாமா? போட்டோ எடுக்கிறவன் கூப்பிடுறான், பாடா. பொண்ணு, போட்டோ எடுக்கிறாங்க, வா. அம்மா, இனிமேட்டு ஆத்தாட திட்டுனா அடிச்சா யாருமே கேட்க மாட்டீங்களா? அழாதம்மா, வயித்துல குட்டி பாப்பா இருக்குல்ல, ஆத்தா என்ன திட்டினா கூட பரவாயில்ல, நான் தாய்க்கிறேன். ப்ளீஸ் அழுவாதம்மா. சார், வேற யாராவது வரணுமா? இருங்க இருங்க, ஆள் வரணும். பார்வதி, வா, டைம் ஆகுது, வா சீக்கிரம் வா. சார், ஆடாம நில்லுங்க சார். போட்டோ தானே, இருங்க. ஏய், வா, வந்து நில்லு. என்ன நீ வேற உள்ள வந்துருக்க பாரு. பாப்பா, கொஞ்சம் உள்ள வாங்க. வா, நல்லா உள்ள வாமா. போட்டோ எடுத்து முடிச்சோன்னு சாப்பிட புரியுதா? ஏய்,
பாப்பா போட்டோல வரணுமா வேணாமா? போட்டோல தெரியணும்ல. பாப்பா அவன் ஃபேஸ் டல்லா இருக்க, போய் மூஞ்சி கழுவி பவுடர் போட்டு வரியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவ நேரமே அப்படித்தான், தொட்டு பொட்டு வச்சுக்கிற மாதிரி. நீங்க போட்டா புடிங்க, நேரமாகுது இல்ல. ரெடி? எல்லாம் இந்த பிரவுன் ஷர்ட் நேரம் நில்லுங்க. எல்லாம் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருங்க. 1 2 3. இனிமே ஆத்தா என்னை திட்டுச்சுன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி ஆத்தா என்னை எப்படி திட்டுச்சு தெரியுமா? எல்லாரும் திட்டு வாங்கின என்னை விட்டுட்டு திட்டின ஆத்தா போய் சமாதானப்படுத்துறாங்க. அப்ப என்னை பார்த்தா யாருக்குமே பாவமா இல்லை. எனக்கு பேசாம செத்துலாம் போல தோணுது. அப்ப கூட யாரும் கவலைப்பட மாட்டாங்க. நீயாவது என்ன தேடுவியா? அம்மா, அப்பா எப்பம்மா வருவாரு? சின்ன தத்தாவை ஊர்ல விட்டுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாருமா. ஏன் கேக்குற? எனக்கு ஒரு சந்தேகம்மா. என்ன சந்தேகம்? வயித்துல இருக்க குட்டி பாப்பா நம்ம பேசுறதெல்லாம் கேக்குமா? ஆமா, அதனால்தான் குட்டி பாப்பா வயித்துல இருக்கும்போது நிறைய நல்ல பாட்டெல்லாம் கேட்கணும்னு சொல்லுவாங்க. நான் கூட மகாபாரத கதை சொன்னனே உனக்கும் கவிதாக்கும், மறந்துருச்சா? அதுல அர்ஜுன மகா அபிமன்யு வயித்துல இருக்கும் போதே போர் செய்ய கத்துக்கிட்டு பெரியவனானதும் போருக்கு போவான்னு. அதுக்கு தான் கை நிறைய வளையல் போட்டுக்கிட்டா அந்த சத்தத்தை கேட்டு வயித்துல இருக்க குட்டி பாப்பா ஜாலியா இருக்கும். அப்ப நான் குட்டி பாப்பா கிட்ட பேசட்டுமாமா? தாராளமா. ஏய், நீ முத்தம் கொடுத்ததும் வயித்துல இருக்க குட்டி பாப்பா உதைக்குது. ஹாய் குட்டி பாப்பா, நீ தம்பியா தங்கச்சியான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் தான் உன் அக்கா. போதும் பொண்ணு. என்ன அம்மா அப்பா தவிர எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, இல்ல திட்டுவாங்க. நீயாவது என்னை திட்டாம என்னோட ஃப்ரெண்டா இருப்பியா? நீ பிறக்கணும்னு அக்கா ஆசையா காத்துட்டு இருக்கேன். அன்னைக்கு கூட டாக்டர் அத்தை உன்னோட ஆர்பிட் சத்தத்தை காட்டினாங்க. அதுல நீ என்ன அக்கா அக்கான்னு கூப்பிடுற மாதிரியே இருந்தது. நீ பிறந்ததுக்கு அப்புறமா உன்னை நல்லா பார்த்துப்பேன், கொஞ்சுவேன், உன்னை குளிப்பாட்டுவேன். பெருசானா ஸ்கூலுக்கு கூட கூட்டிட்டு போவேன். நீ என்ன பொம்மை கேட்டாலும் கொடுத்துருவேன். கவிதாவும் அக்கா தான், ஆனா அவ என் தங்கச்சி தானே. மற்றவங்களோட சேர்ந்து வீட்டில் இருக்க இவளே கிண்டல் பண்ணா ரொம்ப அழுகையா வருது. அதனால நீயாவது என்னை கிண்டல் பண்ணாம இருப்பல. என்னம்மா, என்ன சொல்லுது பாப்பா? உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், என்னைக்கும் உன்னை அழவிட மாட்டேன்னு சொல்லுச்சு. சரி, டைம் ஆச்சு, தூங்க போலாமா? வா. ஏய், என்ன இன்னும் தூங்கலையா? இவ்வளவு நேரம் ஆகுது. ஏய், என்ன அழுவுறியா? என்ன என்னாச்சு? இந்த பொண்ணு தினம் தினம் அழும்போது நான் ஒரு நாள் அழறதுல தப்பு இல்லைங்க. பாப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி வயித்துல இருக்க புள்ள கிட்ட பேசினா பாருங்க, என் நாடி நரம்பெல்லாம் துடிச்சு போச்சு. வயசுக்கு மீறின பேச்செல்லாம் பேசுறாங்க. எல்லாரும் பண்ற கேலி கிண்டல்ல வயசுக்கு மீறி பக்குவப்பட்டுட்டா. மனசார சொல்றாங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லாரும் மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி இவ பெரிய ஆளா வருவா பாருங்க. ஆமா. ஏய், இங்க பாரு, அவ பெரிய ஆளா வந்தா நமக்கு சந்தோஷம் தானே. இப்ப நீ அழுது அழுது உடம்புக்கு எடுத்துக்காத, நிம்மதியா பாடு. என்ன, தூங்கு, நல்லா தூங்கு.
அம்மா என்ன ஆச்சு? மா மா அரிச்சாவே பார்வதிக்கு பிரசவலி வந்துச்சு, கொஞ்சம் வந்து பாரு. நான் போய் ஆட்டோ கூட்டு வந்துடுறேன். சரிப்பா. அம்மா அப்பா கூட ஆஸ்பத்திரிக்கு போறேன். பாப்பா பிறந்ததும் வந்து பாரு. போம்மா, நானும் கூட வருவேன். சொன்னா கேளு. ஆத்தாவை நினைச்சு பயப்படாத. கண்ணை இறுக்கி மூடி தூங்கு. நீ பெரிய பொண்ணு தானே. கவிதா எழுந்தா சமாதானம் சொல்லு, சரியா? அப்பா ஆஸ்பத்திரியில அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சிட்டு இருப்பாரு. அதனால தான் சொல்றேன், நீ தனியா நிப்ப, புள்ள பிடிக்கிறவன் பிடிச்சிட்டு போயிடுவாண்டி. இல்லம்மா, என்னெல்லாம் யாரும் தூக்கவே மாட்டாங்க. அப்படி தூக்குனாலும் இந்த பாப்பா நல்லா இல்லைன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் பேசக்கூடாது. அம்மாக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. அம்மா அம்மாடி, நல்ல சுகப்பிரசவமா இருக்கட்டும். நல்லா ஒரு ஆம்பளை புள்ளைய பெத்து எடுத்துக்கிட்டு வா. வண்டி வந்துச்சு, போலாமா? அங்க இருக்க பேக் எடுத்துட்டு வாங்க. அதுலதான் ரிப்போர்ட்ஸ் துணிமணி எல்லாம் இருக்கு. பொண்ணு, கவிதாவை பார்த்துக்க. போலாம். சரி சரி, கிளம்பு. காலையில கோழி கூப்பிடுறப்ப புறப்பட்டு வா. அம்மாவுக்கு குட்டி பாப்பா பிறந்து நல்லா வரணும். சீக்கிரமாவே குட்டி பாப்பா வீட்டுக்கு வரணும். பாத்தியா, எனக்கு குட்டி பாப்பா வரப்போகுது. நான் அதுகிட்ட பேசி எனக்கு கிண்டல் பண்ணாம பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டேன். தெரியுமா, பயங்கர ஜாலி. நாளைக்கு ஸ்கூல் வேற லீவு. நாளைக்கு ஃபுல்லா குட்டி பாப்பா பார்த்துக்கிட்டே இருப்பேன். குட்டி பாப்பா வந்த பிறகு உன்கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டுறேன், சரியா? ஏய், யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? கொட்டுவார் இல்லாத மோளத்தை போல திரிஞ்சாளாம் கோமரி. அந்த கதையல்ல போச்சு. என் மாவன் அந்த பக்கம் போனதும் லைட்ட போட்டுக்கிட்டு தானா பேசிக்கிட்டு நிக்கிற இல்ல? அந்த புள்ள பாவம் தூங்கிக்கிட்டு இருக்கு. அது முழிச்சுக்கிட்டு அழுதா என்னடி பண்றதுன்னு நானே பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன். லைட்ட போட்டுக்கிட்டு காசுக்கு பிடிச்ச கேடா கும்பாளமா அடிச்சுக்கிட்டு இருக்கிற. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் படுடி, போய் படுடி. இவ சத்தத்தை கேட்டு நாயா பேயான்னு தெரியாம பயந்துட்டனே. அத்தைக்கு மீச முளைச்சா மட்டும் சித்தப்பான் ஆயிடுவாளா? நீ அரசகுமாரி மாதிரி வேஷம் போட்ட அரசகுமாரியா? ஏ, இதுக்கெல்லாம் நான் ஒண்ணு அசரவும் மாட்டேன், பயப்படவும் மாட்டேன். ஓடி போக்கத்தவள். தம்பி, போய் என்னன்னு கவனி.
இது? தம்பிங்கிறா கத்தி எடுக்கிறான். அத்தைக்கு மீச முளைச்சா மட்டும் சித்தப்பன் ஆயிடுவாளா? நீ அரசகுமாரி மாதிரி வேஷம் போட்டா அரசகுமாரியா? ஏய், இதுக்கெல்லாம் நான் ஒண்ணு அசரவும் மாட்டேன், பயப்படவும் மாட்டேன். போடி போக்கத்தவளை. தம்பி போய் என்னன்னு கவனிடா. யார் இவ? என்னடா இது? தம்பிங்கிறா கத்தி எடுக்கிறான். இப்போ ஒழுங்கு மரியாதையா அக்கா கிட்ட மன்னிப்பு கேக்குறியா இல்லையா? அதெல்லாம் முடியாது. மன்னிப்பு கேக்குறியா இல்லையா? அது ஐயோ, மன்னிப்பு கேளு. அக்கா கிட்ட மன்னிப்பு கேளு. இல்ல உன்னை சும்மா விட மாட்டேன். நான் மன்னிப்பு கேட்டேன்டா. அக்கா கிட்ட போய் மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேக்குறியா இல்லையா? எங்க அக்காவே திட்டியா நீ? மாட்டேன். சொன்னா கேளுடா. அக்கா கிட்ட மன்னிப்பு கேளு. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறேன். என்ன ஏய் பாப்பா, மன்னிச்சிடுமா? பாப்பா எந்திரி, டைம் ஆகுது பாரு, எந்திரி. ஏய் என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? எந்திரி 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 எந்திரி. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்ல, அவளும் எழுப்பு சீக்கிரம். சரிப்பா. சீக்கிரம் எழுந்து கிளம்புங்க, பாப்பா பார்க்கலாம். கவிதா எழுந்துடி. கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். என்னென்ன வேணும்னு சொல்லு, எடுத்து வைக்கிறேன். பாப்பா பிறக்க போகுது. அது எப்படி உனக்கு தெரியும்? அம்மா ஆஸ்பத்திரி போகும்போது நானும் கூட இருந்தேன். அம்மா போகும்போது உன்னை பத்திரமா பாத்துக்க சொன்னாங்க, நான் தான் பாத்துக்கிட்டேன். அப்பா அப்பா ஆஸ்பத்திரி போறோமாப்பா? ஆமா. இதுலப்பா போறோம். ஆட்டோல தான்மா. ஐ ஆட்டோல ஃபர்ஸ்ட் ஜன்னல் சீட் எனக்கு தான். சரி எடுத்துக்கோ, நான் ரெண்டாவது ஜன்னலோட சீட் எடுத்துப்பேனே. அதுவும் எனக்கு தான். உனக்கு ஒரு சண்டை சீட் போடாதீங்க, எனக்கு ஒரு சண்டை சீட் போடாதீங்க. பாரு, அவ்வளவுதான். சண்டை எல்லாம் ஆட்டோல வச்சுக்கலாம். முதல்ல போய் பல் தேய்ச்சி ரெடியா வாங்க, ஓடுங்க போங்க. போ. ரெண்டுமே எனக்கு சண்டை தான். போடாதீங்க. உன்ன என்ன கவிதாப்பா, பார்வதி ஆஸ்பத்திரிக்கு போயாச்சுங்களா? ஆமாங்க. அது சரி. கொலவாய மூடினாலும் ஊர்வாய மூட முடியாதுங்கிறது போல அங்க இங்க எது நடந்தாலும் சரி 8 திக்கும் ஓடி வந்துருவாங்க வேடிக்கை பார்க்க. இதே பொழப்பா போச்சு. என்ன காலா, புடவை புதுசா? ஆமாங்க அத்தா, புடவை புதுசு தானுங்க, நோம்பிக்கு எடுத்ததுங்க. அத கண்ணை பறிக்குது. கருமா போலாம். ஏய் அமைதியா இருங்க. ஹாஸ்பிடல் அப்பா, நானும் கவிதாவும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்தோமா? இந்த ஹாஸ்பிடல்ல தான். ஏய் சும்மா தொடக்காம நட. ஏய் கவிதா, குறும்பு பண்ணாத, போய் ஆத்த பக்கத்துல உட்காரு போ. சாமி, எனக்கு தம்பி பாப்பா கொடு, தம்பி பாப்பா கொடு. அவன் தான் என்ன நல்லா பார்த்துப்பான். தம்பி பாப்பா கொடு ப்ளீஸ். தம்பி பாப்பா கொடு. என்னை புரிஞ்சு அவன் நல்லா பார்த்துப்பான். அதனால எனக்கு தம்பி பாப்பா வேணும். பாப்பாவை கொண்டு வந்து காட்ட போறாங்க. எனக்கு தம்பி பாப்பா வேணும், தம்பி பாப்பா வேணும்.
ஆத்தா, என் பொங்காலி ஆத்தா, என் குலத்தை விளங்க வச்சுட்ட. நன்றி தாயி, ரொம்ப நன்றி. பலகாலத்து தவம் பலர கொடுத்துருச்சு. தேங்க்யூ. என் வேண்டுதலை நீ நிறைவேற்றிட்ட தாயி. அந்த ஆத்தா கண்ணை திறந்துட்டா. குடும்பா என்ற சாமி, என் ஆசா. வாடா என் போல விளக்க, என்ன பெத்த ஐயா பாருங்கடி. வலியாத்தா, நீ ஆசைப்பட்ட மாதிரி குழந்தை. சந்தோஷம் ஆமாடா, தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆத்தாவுக்கு நேர்த்தி கடன் இருக்குப்பா. பிபி அவன் தான் கொலை விளக்குனா அப்ப நம்மலாம் கொலை விளக்கு இல்லையா? தெரியலையே, தம்பியே குட்டியா இருக்கான். அவன் எப்படி ஆத்தாவை பெத்த ஐயாவான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதானே? ஆமால, எப்படியா இருக்கும்? ஏய் குட்டி பாப்பா, ஜிஜு 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 அழகா இருக்கு. தம்பி பாப்பா எப்படி இருக்காண்டி? அம்மா, தம்பி பாப்பா சூப்பரா இருக்கான். என்ன மாதிரி கருப்பா இல்ல, ரோஸ் கலர்ல ரோஜா பூ மாதிரி பட்டு பாப்பாவா இருக்கான். அப்பா மாதிரி உயரமா வருவான். ஆத்தா அவனை திட்டவே திட்டாது. ஆமாமா, அழகா இருக்கான். நல்ல நேரம் பார்த்து தான் அழைச்சிக்கிட்டு போகணும். நான் பார்த்து சொன்னேன் அரிச்சாமி. அண்ணா, என்ன செய்யணும்? நினைச்ச மாதிரி பையன் பிறந்துட்டான். உடம்பு பரவாயில்லையா அண்ணி? பரவாயில்ல சரசு. மருமகனே, என்னடா செல்லம், அத்தைய பாரு, அப்படியே அது தங்க சரி. கட்டி மாதிரியே இருக்கான் அண்ணி என் மருமகன். என் பேரனுக்கு என்ன கொண்டாந்த? பேரனுக்காக தங்க செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மருமகனே போட்டுக்கோ. பாருங்க அண்ணி, உஷாரா புடிச்சுக்கிட்டா. என் பேர என்ன அழகு, என்ன அழகு, கொள்ள அழகு. ஐயோ, கவிதா, ஆத்தா சிரிச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடி ஆத்தா, பிபி சொல்றா. நீ சிரிச்சா தீபாவளியா? பேரனை பார்த்த சந்தோஷத்துல சிரிக்கிறேன். அம்மா, தம்பிக்கு நான் பேர் செலக்ட் பண்ணிருக்கேம்மா. என்ன பேருடி? அஜித் குமார்மா. இல்லம்மா, விஜய்னு வைக்கலாம். ஏய், தம்பிக்கு எப்பவோ பேரை செலக்ட் பண்ணியாச்சு. பேரு வினோத். ஐ, நல்லதா இருக்கு. பிபி பாத்தியா, நான் சொன்ன மாதிரி வீலன் தான் ஆரம்பிக்குது. விஜய் மாதிரியே வினோதம் 3 எழுத்து தான். இந்த பார்வதி ஆஸ்பத்திரியில இருந்து வரா. பேக் நான் எடுத்துக்கிறேன். பார்த்து பத்திரமா இறங்கி வாங்க. என்ன பார்வதி, நீ சொன்ன மாதிரியே பையனை பெத்தெடுத்துட்டு வந்துட்ட போல இருக்கு. என்ன மாப்பிள்ள தூங்குறாரா? சரி, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சரி. அந்த பையனை பார்த்தா அந்த போதும் பொண்ணாட்டம் இல்லையாமா, நல்லா ஒசரமா உங்க அப்பா மாதிரியே நல்லா சிவப்பா இருக்கானாமா. வெள்ளையம்மாவுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். ஒரு குருவி எற தேட 9 குருவி வாய பொளந்துச்சான். இவளை சாக்கா வச்சு என் பேரனை இந்த ஊரே கண்ணு போட்டுடுச்சு. சரி சரி, உள்ள போங்க. சொன்ன மாதிரியே பையனை பத்தி எடுத்துட்டு வந்துட்டா. இனி வெள்ளையம்மளை கையில பிடிக்க முடியாது. போ பார்வதி.
கவிதா, என்கிட்ட இருக்க பொம்மையெல்லாம் நான் தம்பிக்கு விளையாட கொடுக்க போறேன். என்கிட்ட இருக்க பொம்மையை தான் கொடுக்க போற, நீ மட்டும் தான் கொடுப்பியா? நீ உன்கிட்ட இருக்க பொம்மையெல்லாம் ஆச்சாமி. கொடுப்பியா? என்னம்மா? நான் கேட்ட மாதிரி ஒரு ஆம்பளை பையனை பெத்து தந்து என் மனச நிறைச்சிட்ட. என்னடா ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இவனால இந்த வீடே நிறைஞ்சு போயிருச்சு. ஆ, ஆ. எங்க நனைஞ்சிருக்கு? தரதான் நனைஞ்சிருக்கு. அதானே. என்னடா முழிச்சிட்டியா? இவன் பிறந்த நேரம் நீ ஓஹோன்னு உயர போற. ஆ, ஆ, ஆமாம்மா. இனிமே நீ இருக்கிற இடமே வேற. ஆமாம்மா. மாரிச்சமே. ஐயோ, அப்பா ஒன்னும் ஆகல. இவன் ராசிலாம் நல்ல ராசிதான். தம்பி பிறந்துட்டான், இனிமே நம்மள யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு இந்த போதும் பொண்ணு கண்ணை வச்சு கருக்கி இருக்கா. அதனாலதான் நீ விழுந்துட்ட. இதோட எல்லா கண்ணும் போயிடுச்சு. கடவுளே, தள்ளிடியே. பிறந்த குழந்தையா இருக்கும் போது அவன் தான் வசதி ராசி அனுமன் ஆத்தா சொல்லுது. அவன் தான் இந்த வம்சத்தை தலைய வைப்பானா. எங்கேருந்து தண்ணி ஊற்றி எங்கேருந்து தலைய வைப்பான். அம்மா சொல்லுது எல்லாரும் ஒன்று தானே. ஆனால் ஆத்தா மட்டும் ஏன் இப்படி பேசுது? தம்பி முன்னாடியே ஆத்தா என்னை இப்படி திட்டுச்சுன்னா அப்போ தம்பி பெருசான என்னை மதிக்க மாட்டான்ல. அப்போ யாருக்குமே என்னை பிடிக்காதா? சரி, நீயாவது என் கூட இருக்கிய, அதுவே போதும். தம்பி பாப்பா சூப்பரா இருக்கான். அப்படியா? நானும் வந்து பார்க்கவா? வா, ஆனா இன்னொரு நாளைக்கு வா. ஆத்தா உன்னை என்ன சொல்லி திட்டோன்னு தெரியல. அதை விட உன்னை ஏதாவது சொல்லி திட்டிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. கவலைப்படாத கலை. தம்பி பாப்பா பெருசானதும் ஆத்தா நம்மளை திட்டுச்சுன்னா ஆத்தா எதிர்த்து அவனே கேள்வி கேட்பான். அவன் அம்மா வயிற்றுல இருக்கும் போது வயிற்று வந்துச்சு சரின்னு சொல்லிட்டான். ஓ சரி, வா போலாம். வா. கை கால் அலம்பாம குட்டி பாப்பா கிட்ட வராதீங்கன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். போய் அலம்பிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா. என்னடா இந்தா. தாப்பூ தாழம்பூ தாயார் தந்த செண்பகப்பூ மாப்பூ மகிழம்பூ மாமியார் வீட்டு ரோஜாப்பூ. பாடலாமா? அம்மா, ஏமா தம்பி சிரிக்கவே மாட்டேன்றான்? தம்பி பாப்பாக்கு இந்த ரைம்ஸ் எல்லாம் இப்ப புரியாதுமா. புரிஞ்சாதானே சிரிப்பான்.
அப்ப எப்பமா புரியும்? அதுக்கு இன்னும் நிறைய நாள் ஆகும். தீபி, கவிதா, ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. இந்தாங்க தீபாவளி பட்டாசு. ஏய் பாத்து பாத்து, 2 பேருக்கும் சண்டை வரக்கூடாது தான் தனித்தனியா வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாத்தியா புஸ்வானோ, இங்க பாத்தியா மேட்ச் பாக்ஸ், இங்க பாரு சாட்டை, இங்க பாரு கம்பி மாத்தாப்பு உன்கிட்டயும் இருக்குல்ல, இங்க பாரு சங்கு சக்கரம். அவ்வளவுதானா? உன்கிட்ட வெடியே இல்லையா? இங்க பாரு. ஐ ஜக 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 1000 மாலா. ராக்கெட் ராக்கெட். ஏ லக்ஷ்மி வெடி. டும். ஏ ஆட்டோ பாம். ஏ அப்பா அப்பா எங்கப்பா இருக்க? ஏய் ஏய் என்னாச்சு, ஏன் கத்துற? தங்கச்சி கவிதாக்கு மட்டும் எல்லாம் வெடிக்கிற வெடியா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு வெடிக்கிற வெடியே இல்ல. அவ அதெல்லாம் வேணும்னு கேட்டா, அதனால வாங்கிட்டு வந்தேன். நீ தான் எதுவும் கேட்கல, அதனால தான் போன வருஷம் வாங்கின மாதிரி இந்த தடவையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் என்ன போன வருஷம் மாதிரியா இருக்கேன்? கொஞ்சம் வளர்ந்துட்டேன்ல. சும்மா பொய் சொல்லாத. இப்பதானே ஹைட் பார்த்தோம். நீ போன வருஷம் இந்த மாதிரி அப்படியே தான் இருக்க. எனக்கு இப்ப வெடிக்கிற வெடி தான் வேணும். சரி சரி சரி. அப்பா பட்டாசுன்னு தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்பா இந்த பட்டாசு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இருக்கிற பட்டாசு 2 பேரும் பங்கு போட்டு வெடிங்க. கவிதா, அவளுக்கு கொஞ்சம் வெடியை பங்கு போட்டு கொடு. அஸ்கு புஸ்கு என்னால தர முடியாது. ஏய் கவிதா. ஏண்டி என்னடி கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். பட்டாசுன்னு என்ற மவ உயிரை ஏண்டி எடுக்கிற? நீ வெடிச்சாதான் தீபாவளி வரும்னு இல்ல, அது அதுவா வரும் போவும். இருக்கிற பட்டாசை வச்சு வெடிடி, அது போதும். சும்மா தொணன்னுக்கிட்டு நீ இருக்கிற இருப்புல வெடி வெடிச்சு இன்னும் நீ கருப்பாயிட்டா என்னடி பண்றது? அதான் சொன்னேன். என்ன பண்ணலாம்? என்னையா திட்டுற ரவி? தந்தைக்கு மந்திரத்தில் சார பொருள் உரைத்து மண்ணுக்கும் விண்ணுக்கும் சுவாமி என வந்த என் சுவாமிக்கு நாதனே. முருகா அப்பனே ஞான பண்டிதன். ஆஹா ஆஹா என்ன அழகான பாட்டு, இப்படி பாதியிலேயே பார்க்கவே குடுத்து வைக்கலையே. நீ ஏண்டி உம்முன்னு வர? என் தங்கச்சி கவிதாக்கு மட்டும் எல்லாம் வெடிக்கிற வெடியா இருந்துச்சு, அதான். நீ என்னமோ உங்க வீட்ல வெடி தரல, சங்கு சக்கரம் புஸ்வானம் தந்தாங்கன்னு கோவப்படுற. எங்க வீட்டு பொட்டி கடையில சங்கு சக்கரம் புஸ்வானம் வெடி எல்லாமே இருக்கும். ஆனா எங்க அப்பா அம்மா தரமாட்டாங்க. மிச்சம் மீதி இருந்தா தீபாவளி அன்னைக்கு சாயங்காலமா கொடுத்து வெடிக்க சொல்லுவாங்க. என்ன பண்றது, எனக்கும் வெடியெல்லாம் வெடிக்கணும்னு ஆசைதான். நீ என்கிட்ட புலம்புற. அவ்வளவுதானே, உனக்கும் வெடி வெடிக்கணும்னு ஆசை, எனக்கும் வெடி வெடிக்கணும்னு ஆசை. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் எங்க வீட்டுக்கு வா, புஷ்பானம் வெடி சங்கு சக்கரம் எல்லாமே வெடிக்கலாம். எப்படி பிபி, உங்க வீட்ல தான் வெடியே வாங்கி தரலன்னு சொன்னியே. வெடி வாங்கி தரலன்னா என்ன, தங்கச்சி கவிதா வெடி எடுக்கிறோம் வெடிக்கிறோம். ஓகே.
சமஜோக்கு ஆமால எனக்கா பட்டாசு தர மாட்டேன்னு சொன்னா இப்போ பாரு. தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகள் வழங்குபவர் கவிதா பட்டாசுகள். இணைந்து வெடிப்பவர்கள் போதும் பொண்ணு மற்றும் கலை. கலை சக்சஸ். நம்ம எல்லாம் வெடிய வெடிச்சிடலாம். வெடிக்கலாமா? எப்படி பொங்குது பாத்தியா புஷ்பாலோ? ரொம்ப ஜாலியா இருக்குல்ல பிபி? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிபி. பிபி ஏய் பத்திக்கிச்சி. அடுத்து டபுள் ஷாட் வெடிக்கலாம். எல்லாம் காலி ஆயிடுச்சு. இங்க பாரு. கலை இதுக்குள்ள ஒண்ணே இருக்கு. அப்படியா? ரெண்டு பேரும் சேர்ந்தே வெடிக்கலாமா? இன்னைக்கு முதல் முறையா நான் தீபாவளிக்கு முன்னாடியே பட்டாசு வெடிச்சிருக்கேன். தேங்க்ஸ் பிபி. கலை ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல்ல. இனிமே ஒவ்வொரு தீபாவளிக்கும் இதே மாதிரி நீயும் நானும் சேர்ந்து வெடிக்கலாம், சரியா? சரி சரி பிபி, வீட்டுக்கு போலாமா? சொல்ல போட்டார். நீ வெடி எடுத்தியா? நான் பார்க்கலப்பா, எனக்கு தெரியாது. இல்லைன்னா உன் பட்டாசு நாய் தூக்கிட்டு போயிருக்கோம். போய் சொல்லாத. நீ நானும் சேர்ந்து தானே பையில எடுத்து வச்சோம். இப்போ என் வெடி எதையுமே காணும். கண்டிப்பா நீ தான் எடுத்திருப்ப. ஒழுங்கா கொடுத்துரு. இல்ல அம்மா அப்பா தம்பியை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. வந்தோடனே உனக்கு சொல்லி கொடுத்து அடிக்க வச்சிருவேன். சரி, நான் தான் எடுத்தேன். அதுக்கு என்ன இப்போ? நான் வெடி வேணான்னு கேட்டா நீ தந்தியா? அனுபவி. நில்லு பிபி. எனக்கு இப்பவே வெடி வேணும். நான் அப்பா கிட்ட வேணும்னு கேட்டு வாங்கினேன். உனக்கு வேணா நீ கேட்டுக்கலாம்ல. சரி, நான் கேட்கல. ஆனா அப்பா தானே வெடி தர சொன்னாரு. அப்பயும் நீ வெடி தராம ஏமாத்தினால அப்பா தந்திருந்தா அதோட விட்டுருப்பேன். இப்ப பாத்தியா, புறா வெடியும் நானும் கல்யாணம் வெடிச்சு தீத்துட்டோம். ஏண்டி என் வெடி எடுத்து வச்ச? அதெல்லாம் ஏன் வெடி? அதுல ஒன்றும் பேர் எழுதுலே. நம்ம அப்பா வாங்கிட்டு தந்துருந்தானே அந்த வெடியெல்லாம். யாரி நம்ம அப்பா? அது ஏன் அப்பா? இங்க கேட்டுக்கோ. அன்னைக்கு அம்மா அப்பா பேசுறத நான் கேட்டேன். உன்னை யாரும் ஆஸ்பத்திரியில குப்பை தொட்டில போட்டு போயிட்டாங்களாம். நம்ம அம்மா அப்பா தான் பாவன் பார்த்து தூக்கிட்டு வந்தாங்களாம். நான் வெடி எடுத்துட்டேன்னு போய் தானே சொல்ற. இல்லையே, வேணா நம்பலனா இந்த எல்லா போட்டோமே பாரு. நானு, அம்மா, அப்பா, ஆத்தால எவ்வளோ உயரமா அழகா இருக்கும். நீ மட்டும் குட்டையா கருப்பா இருக்க பாரு. நீ நம்ம வீட்லயே பிறக்கல.
வீட்ல இருக்க எல்லார்கிட்டயே போய் கேட்டு பாரு. பாரு, நல்லா பாரு எல்லா போட்டோவையும். நாங்களாம் வேற, நீ வேற. பாரு, நல்லா பாரு.